அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. நாம் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இருக்குங்க. இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ஏற்றி பிரமாதமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்களா? இதுதான் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோவில். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு இந்த வீடியோ மூலம், எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இதே மாதிரி சாமி படத்தை முன்னாடி நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா இன்னுமே நம்ம வீட்டில் வந்து அந்த முருகரோட அருள் நிலை பெற்று நிற்குங்கிறதுல என்னுடைய மாற்று கருத்து இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். மற்றவரோட நம்பிக்கையை வந்து நான் சீர்குலைக்கணும் விரும்பலை. என்றைக்குமே இல்லாத ஒரு புது விஷயமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். இது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதை நம்ம வீட்டில் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மாற்று கருத்து. இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்தேன். எதுக்கு எங்கள் வீட்டில் வந்து விளக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. என்னான்னு தெரில. இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், ஃபேஸ்புக் ரீல்ஸில் பார்த்துட்டு அவங்களும் வந்து விளக்கு போடுறாங்க. என்றைக்கே இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பக்தி வந்திருக்கு அப்படின்னு நாமளும் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. இருந்தாலுமே இது ஒரு புது விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து இதேமாரி குளிச்சுட்டு சாமி படத்தை முன்னாடி ஒரு விளக்க போட்டிங்கன்னா இங்கே எப்படி இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேளா போற்றி. மறக்காமல் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு யாரெல்லாம் முதல் முறையாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உடனே கந்தான்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து விளக்கு போட முடியலனாலும் வீட்லேயே முருகனை நினச்சி விளக்கு போட்டு வழிபடுங்க. நன்றி, வணக்கம். நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நீங்களும் ஃபேமிலியோடு வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்கள்.